பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. செல்லா, சில பெண்களுக்கு ஆண்களுடைய பேஸ்கட்டை விட பேர்பாடிதான் ரொம்ப பிடிக்கும். ஆகையினால இந்த மார்பலக காட்டி மயக்கத்தான் வெறுகுண்டு போக்கிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நேற்று நைட்டு இதோட சம்பளம் இருந்துச்சு. இந்த ஏரியாலே கத்தி கத்தி ஹோட்டலே ஒரு மாதிரி பண்ணிட்டோம். ஆனால் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. ஸோ வந்துட்டு இப்போ இதோட நாங்கள் இங்கேருந்து கிளம்பி டால்ஃபின் ஹவுஸ் போகிறோம். அங்கே போய் பார்க்கலாம். பாய். காலை உணவு மதியம் உணவு ரெண்டுத்தையும் சேர்த்து 12 மணி ஆனதுனால பிரியாணி ஆர்டர் பண்ணலாம். இந்த இடத்துல பிரியாணி சூப்பராக இருக்குது. நிறைய சைஸ் பார்த்தீங்களா, மூஞ்சி சைஸில் பாதி. இதை வீடியோ எடுக்க நான் தான் நினச்சேன். இந்த கறியை பார்த்தோன்னே எங்கே இருக்குது இந்த ஹோட்டலு? உலகேஷ் மூஞ்சிக்கல் மூஞ்சிக்கல் அஜிம் பாய் பிரியாணி நல்லா இருக்குது. இதுதான் ரியல் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இங்கே வந்தால் அந்த மாதிரி இடத்துல குளிக்காமல், அந்த மாதிரி இடத்துல இல்லாமல், இந்த மாதிரி இடங்களுக்கு இங்கே பாருங்கள், கொஞ்சம் இப்படி இறங்கி போகணும். அதுதான் ஜாலியே. ஸோ அப்படி இறங்கி மூவ் பண்ணி இப்படி ஏறி இப்படி இறங்கி பிரச்சனை எப்படி இருக்குது? பிரச்சனை இங்கே நடந்து ஒருத்தவனுக்கு கால் வலிக்கும் போது பயமாகுது, அவ்வளோதான். இப்போ இந்த டைம் வழுக்காது. இந்த டைம் வந்து மண்ணெல்லாம் காஞ்சி போயிருக்கு. சேரலாம் இல்லை. மழை டைமில் வந்தால் சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வழுக்கும் அந்த டைமில். இந்த மாதிரி காஞ்சி போயிருக்க டைமில் வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் ஏறி போகிற மாதிரி எடுத்துருப்போம். இப்போ நல்லா மழை பெஞ்சி ஈரமாக பச்சை பசியல்னு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு காஞ்சி போய் கஷ்டம். இதுக்குள்ளே எப்படி வரும் பார்ப்போம். வாங்க வாங்க வாங்க. செம மட்டும்
கரெக்டாக குத்திடுச்சிங்க இது. இந்த இது வந்து கரெக்டாக குத்திடுச்சு. இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் தான், ஓகேவா, ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். இந்த இடத்துல நம்ம போகிற இடத்துல வந்து சிறுத்தை, கரடி அதெல்லாம் தண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு ஐயோ கரடி வருமா? ஆமாம், அவர் ஓட்டுவார். நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணுறது? நம்ம கரடி என்ன வந்தா, சிங்கம் புலியான வந்தா என்ன அதான் சொல்லுங்க சூரியன் அண்ணன். கரடி நம்மளை சாப்பிட்றதுக்கு அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதாவது 2 இறைய எட்டும் போகிறான். ஆமா, உன்னோட ஏற்றும் போது யாரையா உங்களுக்கு கரடிக்கு போகிறது கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கிணற்றி பால் போய் விட்டுன்னு போங்க போனீங்க. பங்குனி மாசத்துல வந்து பச்சை பசேன்னு இருக்கும்டா இந்த இடம். நம்ம இந்த டைம்ல வரதான் நமக்கு சேஃப். ஏன்னா இல்லைன்னா நேரம் இதுல சர்க்கஸ் தானே. சர்க்கஸ் இல்லை, உன்னி தான் போவீங்க நீங்க. இங்கே பாரு, இங்கேருந்து இந்த மாதிரி ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்குமா? இந்த வியூ, இந்த ஆங்கிள்லாம் சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது. யானை சப்போஸ் வந்துட்டு வச்சுக்க, அப்படி ஆமா, அப்புறம் வேற எல்லாம் குழந்தைக்கு வேற வழி இல்லை நம்ம. யாரும் இல்லை, ப்ரைவேட்டாக ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் ப்ரைவேட்டாக இருக்கும், ஆனால் தண்ணி நிறையா வரும். ஆனால் இப்போ தண்ணி தான் இல்லை இங்கே. நம்ம மக்களை பார்த்தீங்களா, செருப்பு இது தண்ணியில் அடிச்சுட்டு வந்ததா என்ன தெரில. இந்த மாதிரி இடத்துல வந்து போடாதீங்க, ஏன்னா இதோட அழகே கெட்டு போகிற மாதிரி இருக்குது. அது மாதிரி உங்கள் செருப்பு எதாவது பிஞ்சிச்சுன்னா எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் காரில் அங்கே இருக்க குப்பை தொட்டில் போட்டு போங்க. மார்ச் நம்ம வந்து மொட்டை வெயில் டைமில் வந்திருக்கோம் இங்கே சம்மரில். ஸோ இப்படி தான் இருக்கும், என்ன பண்ணுறது. இதுதான் நாங்கள் இருக்க இடம். இந்த இடத்துல வந்து எங்களை தவிர வேறு யாருமே கிடையாது. அங்கே ஓவர் எக்ஸ்போசர் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து அங்கே பரணி சும்மா நின்றுருந்தான். அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், நல்லா இருந்துச்சு. ஸோ அதே ஃபோட்டோ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்போ நான் போயிருக்கேன். அப்புறம் ஃபோட்டோவே வேணான்ற மாதிரி ஒரு ஃபீலில் இருந்தான். இப்போ வந்துட்டு அதே ஃபோட்டோ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு தலைவன் அதே ஃபோட்டோ அவனும் போய் எடுத்துகிட்டு இருக்கான். இதே மாதிரி தான் இது எல்லா கேங்லேயும் நடக்கிற ஒரு விஷயந்தான். இதை வந்து இப்போ நீங்கள் லைவாக பார்க்குறீங்க, நாங்கள் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போது இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். அடுத்து எங்கே போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. இது கீழே போனால் இன்னொரு இடம் இருக்குது, ஆனால் வந்துட்டு ரைட்டாக வீதியாக இருக்குது, போகணுமா வேணாமா அப்படின்ட்டு. ஸோ இதோட நாங்கள் வந்து இந்த பாதையில் போனால் வந்த வழி, இந்த பாதையில் போனால் புதுசாக ஒரு வழி. வந்த வழியிலே திரும்பி வந்த இடத்துக்கு போயிடலாமா, இல்லை புதுசாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போகலாம்? சொல்லுங்கள் பிரசன், சொல்லுங்கள். இந்த இடத்துக்கு இட்டு போறியா கீழே? இப்போ போய் இப்படி கீழே இறங்க போகிறோம். அது எனக்கே தெரியாது. உனக்கே தெரியாதவா? இப்படி போகலாம். கொஞ்சம் தூரம் போயிட்டு இது எங்கே முடிவடையுதுன்னு லைட்டாக பார்த்துட்டு வரும். என் உயிரில் தான் முடிவடையன்னு நினைக்கிறேன். சுபாஷா அடைக்கலே இறங்கி வா. ஏன்டா என் கூட வந்தன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? தேரை இழுத்து தெருவில் வர்றது, அந்த பழமொழிக்கான அர்த்த விளக்கத்தை கொஞ்சம் கூட. தேர் என்பது வந்து ஒரு இடத்துல அது மாட்டு பேசாமல் இருக்கும். அது திருவிழான்ற பேரில் எடுத்துன்னு வந்து தெருவில் விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது எல்லா இடத்துலையும் போய் ஆட்டம் ஆடி என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சு அதுக்குள்ள பொண்ணு வராங்க. இது நம்ம வழியில வா, வராத வழிதான், தெரியாதா? வந்துட்டு யாரும் பார்க்காத ஒரு அழகான ஸ்பேஸ் தனியா, இதுதான் எண்டு. ஸோ இங்க வந்து போட்டோ ஷூட் எடுக்க நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துக்கு யாரும் வராது. போகலாம். இதனால 2 பேர் குழந்தைய கூட்டு வந்துருக்கேன், பயப்படுறாங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே கிளம்புறது நல்லது. இதுக்கப்புறம் அடுத்த லொக்கேஷன் வந்துட்டு இந்த மாதிரி நிழலாக இருக்காது. நிழல் இருக்கும், காத்தடிக்கும், அப்புறம் வெயில் அடிக்கும். நிழல் இருக்காது. நிழல் இருக்காது. பாட்டுக்கொன்னும் பஞ்சம் நல்ல பாடப்பா. நான் வந்து கொஞ்சம் டீப்பானா இப்படி ஏறிட்டு இருக்கோம் லைட்டா, தெரியுதா? பசங்க இங்கே வந்தோடனே நான் கட்டி பிடிச்சி பேசுவேன், வாய் வழியாக மூச்சுடுவான் பாருங்க.
நல்லா இருப்பீங்க. பிரசனா 200 மீட்டர் கூட நடக்கலவா? ஐயோ அடிக்கிட்டு ஏறிடலாம். பழனிக்கு வந்தோம், பழனி ஏறணும், நல்லா தரமாக ஏறணும். இது மாறிக்குது இடமே, ஏற முடியல. தெரியுதா என் வழி காட்டுறீங்க? தெரியுதா? 3 ஆமாம். இந்த இடத்துல வந்து டால்ஃபின் ஹவுஸ் போகிறோம். இது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. தண்ணி இல்லை, எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, நாக்கு வறண்டுச்சு. யார் பத்துச்சு? ஓகே, டால்ஃபின் ஹவுஸ் இப்போ வரும் பிகினிங். நெக்ஸ்ட் போகிறது தான் வந்து இது ஆக்ஷன். எங்கே வந்திருக்கோம் நம்ம? டால்ஃபின் மூக்குக்கு வந்திருக்கோம் நாங்கள். அடுத்தது வந்து லாஸ்ட்டாக போகும்போது டால்ஃபின் வாலுக்கு போயிட்டு அப்படியே போயிடும். வாளுக்கு போயிட்டு அப்போ நடுவில் ஏன்னா இப்படிலாம் பேச தோணுது உங்களுக்கு? ஏன்னா நீ பேசுறீங்க? போது எனக்கு அது மாதிரி தான் தோணுது. அப்புறம் டால்ஃபின் மூக்குன்னு அண்ணன், சரி நான் டால்ஃபின் வாலுன்னு நீங்கள் டப்புன்னு. இப்போ நாங்கள் இப்படி போகிறோம்ல, இப்படி போகிற மாதிரி வர போகிறோமா இல்லை வேற மாதிரி? நான் ஒரு புது விதமான ஒரு கலையை உருவாக்க போறேன். கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிற இடம். போகிற இடம் ஆரம்பிக்குது. என்ன வழி இது? ரொம்ப கரடு முரடா இது வழி. வரவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் டூ லாங்க? எஸ், டூ லாங் இல்லை. நான் போனேன். தமிழ் தானே தமிழ். எத்தனை கிலோமீட்டர் கிலோமீட்டர் கணக்கெல்லாம் தெரியாது. ஏறும்போது கஷ்டமா இருக்கா? உங்களை பொறுத்து தான், எனக்கு ஈஸியாக தான் இருக்கு. ஐயோ, இந்த குளிர்ல வேர்த்து கொட்டதுன்னா என் நிலம என்ன போச்சு? வாங்க இறங்க போகிறாங்க, ஃப்ரெஷ்ஷாக இறங்குறாங்க. மேலே ஏறுறாங்களாம், ரொம்ப டயர்டாக ஏறுறாங்க. எல்லோரும் ரியாக்ஷன் கேட்போமா? எவ்வளோ தூரம்ன்ட்டு? எவ்வளோ தூரம் கருக்கணும் அங்கே கீழே? சொல்கிறேன் கேட்டியா? ஒருத்தன் வந்து போயிடாதீங்கன்றான், இன்னொருத்தன் வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஈஸி ப்ரோ சொல்லிட்டு தலையை கூட்டின்னு போகிறான். முடியல, ரிட்டர்னில் பார்ப்போம் நம்ம என்ன நிலமையில வரணும். ஆக்சுவலாக இறங்குறது வந்து செம்ம ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? சரசரன்னு இறங்கிடலாம், அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஆனால் இப்போயே வந்து அவனுங்க 2 பேரை காணோம், பின்னாடி வரானுங்க. ஏறும்போது என்ன கதைன்னு தெரில. டைம் கரெக்டாக வந்துட்டு 2:40 ஆகுது. இப்போ இறங்குறோம், கிட்ட வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். தான் நான் சொன்ன டீ கடை இது வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட். இது வந்து மிடில் இருக்கும். வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஒரு இடத்துக்கு பயந்து போகக்கூடாது. நம்ம ஒரு சேலஞ்சு இடத்துக்கு போகிறோம்னா சேலஞ்சோட போகணும். அப்போ தான் சேலஞ்சு வின் பண்ண முடியும். நான் சேலஞ்சுக்கு போகும்போது இல்லை ஐயோன்ட்டு போனால் திருப்பி வரும்போது ஒன்றுமே இருக்காது. அப்படியே இந்த நாக்கு பிச்சை வரும் பார்த்தீங்களா, மண்ணில் பூந்துனேன். அப்படி தான் வரணும் நாங்கள். அதனால் ஒரு கான்ஃபிடென்ட்டாக போகிறோம். பக்கத்தில் இருக்கவன் கான்ஃபிடென்ட்டாக பேச மாட்டானே. இல்லை, இது வந்து இன்னும் கீழே தரை மட்டமா? அது ஆமாம், அது இருக்குல்ல, அதெல்லாம் அது இருக்கு பாரு. அங்கெல்லாம் வீடுலாம் இது அது இருக்கு பாரு. அதெல்லாம் ஏதோ ஊர் சொல்லுவாங்க. நான் இங்கேருந்து பார்த்தா என்ன இடம் தெரியுமா? ஓ, பெரிய குளம், தேனிலாம். இங்கேருந்து பார்த்தா வந்து பெரிய குளம், தேனி அதெல்லாம் அந்த ஏரியாவில் இருக்குது போல இருக்குது. நம்மளுக்கு சுத்தமாக தெரில. ப்ரோ, இன்னும் எவ்வளோ தூரம் போவீங்க? நீங்கள் இப்போ தான் இறங்குறீங்களா? ஆமாம், ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். இன்னும் 1 கிலோமீட்டர். எப்படி இருக்குது இதுவரைலாம் வந்தது உங்களுக்கு? எப்படி இருக்குது? அவனை பாருங்க, அவனை பார்த்தாலே எல்லாரும் எப்படி இருக்கு?
ஈஸியா இவனா ஈஸியா இருக்கு ப்ரோ. திருப்பி கூட்டு வந்துடலாமா இல்லை அங்கேயே விட்டு வந்துடலாமா? தூக்கிட்டு வாங்க ப்ரோவை. சந்தோஷமா இருக்கு. அவர் பேசவே மாட்டாரு. அதுவே கூப்பிட்டு சாவடிக்கிறாங்க. தலையெல்லாம் சொல்லிடு. சரி முடிச்சுட்டு பார்ப்போம் உங்க கதை என்னன்ட்டு. டால்ஃபின் நோஸ் பயணம் இனிதே தொடங்குகிறது. அவ்வளோதான்டா, அதோ தெரியுது, அதான்டா. அது ஓகே தான். இது இதோ வந்தாச்சு. இன்னும் தாண்டன்ற பத்தியா, அதுதான் என் மனசு கோணுது. இந்த மாதிரி பண்ணலாமா பிரசனா? வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. மூத்திரம் போட்டு ஒரு குத்தமாடா. இதுதான் டால்ஃபின் ஹவுஸ். ஆனால் பின்னாடி பசங்க கத்துற சத்தம் கேட்குது. அது எங்கே இருக்கானு போய் பார்த்துட்டு வருவோம். எல்லோரும் இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம், அந்த பிரேமம் படத்தில் இது வந்து ட்ரெண்ட் ஆச்சு. பிரேமம் படத்தில் இருந்து சரி, அங்கே என்ன டால்ஃபின் நோஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் டால்ஃபின் நோஸுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் தெரில. டால்ஃபின் நோஸ் இப்படியா இருக்குன்னு எனக்கு தெரில. இதுதான் வந்து டால்ஃபினோட மூக்கு மாதிரி இருக்க ஒரு பகுதி அப்படி சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. முன்னாடி வந்தப்போ வந்துட்டு இந்த டால்ஃபின் ஹவுஸ் இருக்குல்ல, ஸோ இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோடு முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்துட்டு பாறை தான் இருக்கும். இப்போ வந்து உள்ளே போகிற அந்த கிராமத்துக்காக ரோடு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரோடில் போகிற வழியை கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த சைடு. இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல, இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து பார்க்குறேன். அப்புறம் போன வாட்டி நாங்கள் இங்கே வந்திருந்தப்போ இந்த 7 வருஷத்துக்கோ 12 வருஷத்துக்கோ ஒரு பூ பூக்கும் சொல்லுவாங்கள்ல, இந்த ஏதோ ஒரு பூ சொல்லுவாங்கள்ல, 12 வருஷத்துக்கோ 7 வருஷத்துக்கோ ஒரு வாட்டி. என்ன பூ அது? 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கிறதா? பூக்குற பூனா பூ தெரியுமா? செடியில் பூக்குற பூ. அவனுக்கு வந்துட்டு புவனேஷ் வந்து கூட இருக்கணும், லைட்டாக அந்த செரி தட்டினே இருக்கணும். அவன் இல்லை வந்து வேலை செஞ்சு. ஆமாம், அந்த செடியில் இடத்துல வந்து டாமுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வர்றேன், அவனை லவ் பண்ணுறான்டா. டால்ஃபின் சொன்னார் சூரியண்ணா. அங்கே வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்தா ஒரு வியூ தான் கிடைக்குது, பெரிய வியூ. இதுக்கு பேர் எதுக்கு டால்ஃபின் மூக்குன்னு வச்சாங்கன்னு தெரில. அதை நாங்கள் காட்டுறோம்ப்பா, சொல்லுங்கள். அது டால்ஃபின் மூக்கு கிடையாது, சோம்பு அப்படி மலைன்னு வச்சுருவோம். ஏன் எதனால? அது பாரு, அது ஒரு மாதிரி சோம்பு அப்படி இந்த பாக்ஸில் கட் பண்ணி லேயராவா சாப்பிட்டதுக்கப்புறம் கட்டாக இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அது பார்க்கறதுக்கு. சரி, அதை விடுங்க. நாங்கள் வந்து வரும்போது இங்கே ஒருத்தொண்டு காமெடி பண்ணிங்களே, அது என்ன காமெடி பண்ணோம்? என்ன பண்ணீங்க? நான் அதான் கேட்டேன், இது ஏங்க இது இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்னு கேட்டேன். தம்பிக்கு அந்த ஃபோட்டோ மட்டும் அனுப்பி விட்டுரு. கொஞ்சம் தூரம் தான் என்னாரு. சரி, கொஞ்சம் தூரம்னா என்னண்ணா அங்கே இருக்குது என்ன? அங்கே வந்து எக்கோ பாயிண்ட் என்னாரு. எக்கோ பாயிண்ட்னா என்னன்னா, நம்ம கத்தனா திருப்பி கேட்கலாம். நம்ம கத்தனா திருப்பி கத்துவோம்னாரு. ஓ, திருப்பி கத்தும். அதான் சொன்னேன். அதுக்கு எங்கள் வீட்டில் பொண்டாட்டியே அதான் பண்ணிருக்கேன். நான் கத்தனா திருப்பி கத்துவேன். அதை சொன்னதுக்கு நீயா அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்த? வீட்டுக்கு வந்து எத்தனை வந்துட்டு போனேன். அதான் நான் இது பேசி வீட்டில் இருந்துருக்க வேண்டியதானா? கோவத்தில் சொல்கிற வேண்டிய வார்த்தை தானே. வீட்டில் இருந்து ஆமாம், கோவத்தில் கோவப்பட்டுக்குது பைப்பில். எல்லாரும் கியூவில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஒருத்தன் போனான். அவன் மட்டும் வரமாட்டான். கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக எடுத்துகிட்டு இருக்கான். கியூ இங்கே ஆள் சேர்ந்துட்டே இருக்குது. இவன் எப்போ வர்றது, அடுத்தது நான் எப்போ எடுத்துகிட்டு போகிறது? பிரசனா ஏதோ பண்ணுடா. ரீல் கிடையாது. ஏன்டா பயப்படுற? தைரியமா போக வேண்டியதானே. லைஃப்லாம் வாழணும். சும்மா இப்படி பயந்துகிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, வாழ்க்கை உன செஞ்சிரும். நீ வாழ்க்கையே செய்யணும்டா. நடிக்கிறதுனே ராஜ்ஸ்ரீ வேற மேலே ஏறுறதுக்கு மரம் உடைச்சிட்டு இருக்கான் பரணி. உடைச்சிட்டான் ஒரு வழியா. ஏதோ மரத்துக்குள்ளே பூந்து ஏதோ பண்ணுற மாதிரி இதுலேயே பண்ணி. இப்போ வந்து நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். அங்கே டால்ஃபின் மூக்குன்றது. இப்போ வந்து ஏதோ எக்கோ பாயிண்ட்டுனாங்க. அங்கே போயிட்டு சின்னதா ஒரு கத்திட்டு வந்துடும். ஏய் பார்த்து
கஷ்டமாக இருக்கும் ஏரியா சுத்தர முடியல. அந்த தம்பியால முடியல, இப்போ இவ்வளோ எப்படி முடியுன்றார் கேட்குறா போல அவர். இதெல்லாம் பஸ் போகிறீங்க நீங்கள்? இன்னும் கீழே போகணும் போங்க. இன்னும் கீழே போகணுமா ப்ரோ? ஊருக்கு இன்னும் நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் போகணும்? 6 கிலோமீட்டர் போகணுமா? வா வந்துட்டோம். சரியான இடம் வியூ பாயிண்ட் இது. சாரி, என்ன பாயிண்ட் இது? எக்கோ பாயிண்ட்டா? எக்கோ பாயிண்ட் சரியான இடம் இது. வெல்கம் டு பாண்டி டிராவலர்ஸ். மக்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பாண்டி டிராவலர்ஸ். இறங்கும் போது வந்துட்டு இப்படி இருந்துச்சு, இப்போ ஏறும்போது இப்படி ஏறிட்டு இருக்கோம். நான் சேலஞ்ச் கொடுத்துருக்கேன், நானும் பிரசனானோ அந்த சார்ஜ் முடிப்போம். பிரசன்னா காணாம போகிறப்ப இப்பயே பார்த்து அவரை பத்திரமா கீழே கூட்டு வந்து சேர்த்துருங்க. பாப்போம், இப்போ மேலே ஏறதே பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்கேருந்து வந்துட்டு நடுவில் பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது, ஒரு அக்காவோட கடை, மர பெஞ்ச் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நான் நிற்க போகிறோம் அவனுக்கு வர வரைக்கும். பரணி உட்கார மாட்டேன்னு போயிட்டான், இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். நீ உட்கார என்ன பண்ணுறியா? நான் ஒரு டார்கெட் இப்போ பேரும் டார்கெட்டுன்னு சொல்லிட்டு உட்காராம நடந்துட்டு போகிறானுங்க. இவனுக்கு எவ்வளோ தூரம் தான் எப்படி நடந்து போகிறானுங்கன்னு பார்க்கலாம். உட்கார மாட்டேன்ட்டு உட்காந்துருக்க பரணி. ஓ, பேச மட்டும் மாட்டீங்க ஆனால் உட்காருங்க. பரணி லைட்டாக போச்சோம், என்ன ஆச்சுன்னு தெரியல அவனுக்கு. காதல பூ வித்தியாசமாக வினோதமாக மாற்றான். காலையில் அவர் தான் பூ வச்சாரு. பூ வச்சுதான் நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால. அங்கேயே வச்சுட்டு தான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கான். இப்படி ஏறுற மாதிரி ஒரு இடம் இருக்கு, ஏறிட்டு இருக்கோம். இவன் எவ்வளோ ஹாப்பியாக ஏறி வரோம். அவரே பிள்ளைக்கு சொல்லுவா, வெளியூர்லேருந்து நாங்கள் வந்துட்டோம்னா உங்கள் பிள்ளைக்கு பேசுவோம், நாங்கள் படித்து கொடுப்போம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப் எடுத்தோம்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ பிரச்சனை பரவாயில்ல, நான் நினச்சதை விட. அவ்வளோதான், வாங்க ஏதாவது ஜூஸை குடிச்சு போகலாம், போயிடலாங்கண்ணா. வண்டி போகலாம் அங்கே உள்ளார. நான் நடந்து போகிறேன், வாங்க. இப்போ நடந்து போனோம் கொஞ்சம் படப்படப்பு போயிட்டு ஒரு இடத்துல பொறுமையாக நம்ம ஏறி போனேன். அந்த மிடில் பிளேஸை தாண்டி நான் நடந்து போய்ட்டுருக்கேன். இங்கே வேறு வந்து சமாளக்காக இருக்கேன் பார்த்தீங்களா. இங்கே இருக்க படிக்கட்டு ஃபுல்லாகவே வேறு தான். நம்ம ஏதாச்சும் ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு ஆனால் வரலாம் வெயிட் பண்ணுவோம். இந்த இடத்துல வரும்போது கண்டிப்பாக நல்லா மூச்சு திணறி வேர்த்து வருவாங்க. எனக்கு இன்னும் பெருசாக வேர்க்க கூட ஆரம்பிக்கலாம். லைட்டாக இப்போ தான் கொஞ்சம் நனைஞ்சிருக்கு, உள்ளே வேர்வை வர ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கலாம். நான் வந்து இங்கே ஒரு 8 நிமிஷம் இருக்கும், இன்னும் அவங்கள காணோம். இங்கே அவனுங்க எங்கே வரானுங்கன்னு கூட தெரியல இன்னும் அந்த பாதையில். ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம் அவனுங்க வரத்துக்கு. One eternity later. நாங்கள் தான் நடந்து வரோம். உட்காந்துக்கிறீங்களா? நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் தெரியும் எனக்கு. நாங்கள் அழுகுறோம், நீ சிரிக்கும் போது தெரியும் எனக்கு. வரும்போது என்னென்ன பேச்சு பேசுனீங்க. வந்து வரத்துக்கு பயந்து போகக்கூடாது. நம்ம ஒரு சேலஞ்சு வரத்துக்கு போகிறோன்னா சேலஞ்சோட போகணும், அப்போ தான் சேலஞ்சு வின் பண்ண முடியும். நான் சேலஞ்சுக்கு போகும்போது இல்லை ஐயோன்ட்டு போனால் திருப்பி வரும்போது ஒன்றுமே இருக்காது. அப்படியே இந்த நாக்கு பிச்சை வரும் பார்த்தீங்களா, மண்ணில் பூந்துனேன், அப்படி தான் வரணும் நாங்கள். அதனால் ஒரு கான்ஃபிடண்ட்டாக போகிறேன். ஒருத்தர் கீழே வராரு, அவன் நிலைமையை மட்டும் பாருங்க நீங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கா? டேய், நான் செத்துறேன்டா. சரி, அங்கேயே உட்காந்துட்டு வரீங்களா இல்லை நடுவில் வேறு இடத்துல உட்காந்துட்டு வந்தீங்களா? டேய், அந்த ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணீங்களா இல்லை 2-3 இடம் ஸ்டாப் பண்ணி வரீங்களா?
குடிச்சிட்டு இது அதே இடத்துல உட்காந்து ஆ லெமன் டீ குடிச்சிட்டு வந்தோம். ஓ லெமன் டீலாம் குடிச்சிட்டு வந்துடுறீங்க கேட்க என்னை விட்டு. நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். இன்னும் அவனுக்கு 2 பேர் எப்போ வருவானுங்கன்னு தெரில. லாஸ்ட்டுக்கு வச்சதும் டஃப்பாக தான் இருந்துச்சு. நான் போய் மேலே வெயிட் பண்ணுறேன். அவனுக்கு எப்போ வரானுங்க பார்க்கலாம். பரணி வந்துட்டான். நான் கொடுத்த சேலஞ்சை முடிச்சிட்டேன். பரவாயில்ல. 20 வயசானவர. ஆமாம், அதை கவர் பண்ணுங்க. நான் கை விட்டுருவேன் பாருங்க. முடிச்சு காட்டுறேன். ஒரே பசங்க தான் இருக்குது. அப்படி எடுக்கிறீங்க சார்? 1% சொல்லு பரணி, இந்த ட்ரிப் உனக்கு எப்படி இருந்தது? செம்மையாச்சு. எனக்கு ஆக்சுவலாக போகலன்னு ஒரு பிளானும் இல்லை. பிளான் போட தான் கேன்சல் ஆகிடுது. சட்டனாக கிளம்பி வந்தோம். சட்டனாக அவர் வந்தார். வீட்டுக்கு போகிற தான் பிளானு. சட்டனாக அண்ணன் சூரிய அண்ணன் தான் 3 செகண்ட் தான் கால் பண்ண சொன்னாங்க, வர சொல்லு போகலாம் வா. ட்ரிப் வந்தோம், செம்மையாச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். மறக்க முடியாது ஒன்று இது இப்போ நடந்தது. வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். அதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரிமெண்ட், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி எனக்கு வந்து இது பிளானே இல்லாத ட்ரிப்பு இது. நாளைக்கு எங்கள் ஊர் திருவிழா. ஸோ அதுக்கு நான் ரெடியாக இருக்கும்போது திடீர்னு அவங்க வந்து ட்ரிப்புக்கு போகலான்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சிருந்தேன். சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்தேன். ஆனால் வந்ததுக்கு ரொம்ப ஒர்த்தபுளான ஒரு சினாரியெல்லாம் நிறைய பார்த்தாங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக மூணாறு போகலான்னு கொஞ்சம் ஆசை இல்லைன்னா. ஆனால் மூணாறு போயிருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னு தெரியல. கொடைக்கானல் வந்து அந்த லேக்கு அப்படியே அந்த பூம்பாறை அந்த சைடில் சுற்றி போயிருக்கிற ஃபஸ்ட் டைம் அந்த டால்ஃபின் அந்த அப்புறம் எக்கோ பாயிண்ட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது. இன்னொன்று கொஞ்சம் கஷ்டப்பட்டு போய் வரணும். கஷ்டப்பட்டு போய் வந்தால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எல்லாருக்கும். ஓகே, இந்த ட்ரிப் வந்து ஓரளவுக்கு நல்லா முடிஞ்சுது. திடீர்னு பிளான் பண்ணி போனோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சீட்டுக்குழுக்கு போட்டு கொடைக்கானல் செலக்ட் ஆகி கொடைக்கானல் போயிட்டு நல்லா இருந்துச்சு. ரொம்ப செம சொல்ல முடியாது, ரொம்ப டம்மி சொல்ல முடியாது. ஆனால் ஓகே, இந்த 2 நாள் அங்கே இருந்ததுக்கு வச்சு நல்லா போச்சு இங்கே இருந்ததுக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான். இதோட இந்த vlog முடியுது. நெக்ஸ்ட் vlogல வேறு ஏதாவது புது இடத்துல இன்னும் ஏதாச்சும் ஹேப்பனிங்காக இடத்துல உங்களை மீட் பண்ணுறோம். பாய் பாய்.